இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்திங்க அப்படின்னா Unreal Engine 4 ப்ராஜெக்ட்டை எப்படி Unreal Engine 5 வந்து இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் Unreal Engine 5ல் Nanite எனேபிள் பண்ணக்கப்புறம் இது மாதிரி பிளாக் கலரில் ப்ராப்ளம் வரதுக்கான என்ன காரணம், அது மட்டும் இல்லாமல் அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம முதல்ல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா Unreal Engine 5லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்க போகிறோம். ஸோ நம்ம Unreal Engine 4 ப்ராஜெக்ட்டை கன்வெர்ட் பண்ணுறதை விட Unreal Engine 5ல் வந்து ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் Unreal Engine 4ல் உள்ள கண்டென்ட் ஃபோல்டர் வந்து நம்ம இங்கே மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு Nanite Lumen ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆகிடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம டேரெக்டாக கன்வெர்ட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ஃபீச்சர்ஸாக வந்து எனேபிள் பண்ணிகிட்டு இருக்கணும். ஸோ இது பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டான வேவாகவும் இருக்கும். ஸோ இப்போதைக்கு நான் ஒரு ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணுறேன் Unreal Engine 5ல். Unreal Engine 5ல் வந்து நம்ம ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணிப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இந்த டாக்குமெண்டேஷனுக்கான லிங்க் வந்து கொடுக்குறேன். ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் Nanite எந்தெந்த மெட்டீரியல்ஸ்க்கு வந்து சப்போர்ட் ஆகும், Naniteோட ஃபுல் டாக்குமெண்டேஷன் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயினான என்னது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா Nanite வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளெண்ட் மோடில் ஒப்பேக்கை தவிர எந்த பிளெண்ட் மோட்லேயும் வந்து ஒர்க் ஆகாது Nanite வந்து. ஸோ இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சப்போஸ் வந்து நீங்கள் 2 சைடட் மெட்டீரியலோ இல்லை வேர்ல்டு பொசிஷன் ஆஃப்செட்டோ ஒயர் ஃப்ரேமோ இல்லை பிக்சல் டெப்த் ஆஃப்செட் வந்து யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் மெட்டீரியலில் Nanite வந்து உங்களுக்கு ஒழுங்காக வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இந்த டாக்குமெண்டேஷனுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இது மெயினாக வந்து படித்து பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எது இதில் வந்து Nanite வந்து ஒர்க் ஆகும், எது இதில் Nanite ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு Naniteல சப்போர்ட் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒப்பேக் மட்டும்தான். ஸோ அதுதான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். சப்போஸ் உங்கள் Unreal Engine 4 ப்ராஜெக்ட்டில் நீங்கள் குவிக்செல் மெகா ஸ்கேன் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த Unreal Engine 4 ப்ராஜெக்ட் ஃபோல்டரை இம்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் Unreal Engine 5ல் வந்து கண்டென்ட் ப்ரௌசரில் போய்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு குவிக்செல் பிரிட்ஜ் கொடுத்துருப்பாங்க. ஸோ டிஃபால்ட்டாக Unreal Engine 5ல் இன்பில்ட்டாகவே வந்து குவிக்செல் பிரிட்ஜ் வந்து இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் ஏதாவது ஒரு 3D மாடலில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க, Nanite சப்போர்ட் பண்ணக்கூடிய 3D மாடல் குவிக்செல் பிரிட்ஜில் Unreal Engine 5ல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது ஏன் பண்ணுறோம் அப்படின்னா Unreal Engine 4ல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு Nanite அதெல்லாம் கிடையாது. ஸோ Unreal Engine 4ல் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து நிறையா மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒப்பேக்கை தவிர நிறையா பிளெண்ட் மோட் வந்து இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே வந்து நம்ம Nanite சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு 3D அசெட்ஸ் வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா Nanite சப்போர்ட் பண்ணக்கூடிய மாஸ்டர் மெட்டீரியல் வந்து நீங்கள் கிடச்சிரும். ஸோ மறக்காமல் நீங்கள் Nanite அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் டெவலப் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா Nanite சப்போர்ட் பண்ணக்கூடிய மாஸ்டர் மெட்டீரியல் வந்து நமக்கு கிடச்சிரும். இந்த மாஸ்டர் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறது மூலிமா நம்ம ஈஸியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த வீடியோவில் இப்போ வந்து பார்ப்பீங்க. ஓகே, இப்போ நம்ம Unreal Engine 4 ப்ராஜெக்ட் ஃபைலில் நம்ம இதில் Unreal Engine 5ல் இம்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம Unreal Engine 4 ப்ராஜெக்ட்டில் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராஜெக்ட் ஃபோல்டர் உள்ளே போனீங்க அப்படின்னா ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த கண்டென்ட் ஃபோல்டரை அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம கிரியேட் பண்ண Unreal Engine 5 ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ளே போனீங்க அப்படின்னா கண்டென்ட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ அங்கே வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா Unreal Engine 4ல் நம்ம பண்ண எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக Unreal Engine 5க்கும் வந்துடும். நான் வந்து Unreal Engine மார்க்கெட் பிளேஸில் உள்ள ப்ராஜெக்ட் ஃபைலை தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபைடாக 4.26க்கு பண்ணது தான். அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து Unreal Engine 5க்கு வந்து சப்போர்ட் கிடையாது. ஸோ அந்த ப்ராஜெக்ட்டை நான் வந்து என்னோட Unreal Engine 5ல் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து அது ஆட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம Unreal Engine 4ல் பண்ண மேப்பை வந்து நம்ம Unreal Engine 5ல் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நான் அந்த மேப்பை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு ஷேடர்ஸ் கம்பைல் ஆகும், அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஸ்லோவாக தான் லோட் ஆகும் ஃபஸ்ட் டைமு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ண உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. நம்ம நார்மலாக எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா Nanite எனேபிள் பண்ணலை, பட் Lumen உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம 4ல் பண்ண ப்ராஜெக்ட் தான் இது. பட் நம்ம ஃபைலை இம்போர்ட் பண்ண வச்சு டேரெக்டாக வந்து Lumen வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகுது. ஸோ இதுவே நம்ம ப்ராஜெக்ட் வந்து கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஃபியூச்சர்லாம் எனேபிள் பண்ணிகிட்டு இருக்கணும். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஃபாஸ்டர் ஒர்க் ஃப்ளோவாக இருக்கும். ஸோ டக்குன்னு உங்களுக்கு இம்போர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ Lumen பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு Lumen வந்து ஒர்க் ஆகுது. ஸோ நான் இன்னும் Nanite வந்து எனேபிள் பண்ணல. ஸோ Nanite எனேபிள் பண்ணி பார்த்தா தான் தெரியும் என்னென்ன பிரச்சனை வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அப்படியே எடுத்து வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து எடுத்து யூஸ் பண்ணலாம். Lumen மட்டும் எனேபிள் பண்ணிக்கிட்டு அப்படியே வந்து யூஸ் பண்ணலாம். பட் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு Nanite எனேபிள் பண்ணாமல் 27-25 FPS அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துகிட்டு இருக்குது. ஸோ இதே நான் Nanite எனேபிள் பண்ணக்கப்புறம் எவ்வளோ FPS வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அதே மாதிரி நான் மெஷர்ஸுக்கு எதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா Nanite எனேபிளே பண்ணலை. ஸோ இனிமேல் தான் எனேபிள் பண்ண போகிறேன். அதையும் நான் உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன். Nanite விஷுவலைசேஷன் போனோம் அப்படின்னா நம்ம எந்தெந்த மெஷர்ஸ்லாம் Naniteல எனேபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இது பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எந்த ஒரு மெஷரும் Nanite வந்து எனேபிள் பண்ணலை.
இப்போ வந்து நான் வந்து ஒரு சீனில் இருக்கக்கூடிய ஒரு மெஷ்ஷை செலக்ட் பண்ணி அந்த மெஷ்ஷை வந்து நான் கண்டென்ட் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு எல்லா மெஷ்ஷும் வந்து காமிக்கும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு தனித்தனி மெஷர்ஸாக இருந்தால் அப்படின்னா நீங்கள் எந்தெந்த மெஷர்ஸ்லாம் Nanite எனேபிள் பண்ணுமோ அந்த மெஷர்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்லேயே வந்து Nanite இருக்கும், அதை எனேபிள் கொடுத்தீங்க அப்படின்னா Nanite வந்து எனேபிள் ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இப்படி பண்ணணும் கூட அவசியம் இல்லை, நீங்கள் ஒவ்வொரு மெஷர் செலக்ட் பண்ணி நீங்கள் Nanite கூட எனேபிள் பண்ணலாம். ஸோ நான் அட் டைமில் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறதுக்கு மூலியமாக வந்து அப்படின்னா சில டைம்ஸ் Unreal Engine 5 நிறைய டைம்ஸ் எனக்கு வந்து கிராஷ் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் ஒவ்வொரு மெஷர் செலக்ட் பண்ணி நீங்கள் Nanite வந்து எனேபிள் கொடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் எனக்கு எல்லா மெஷ்ஷும் வந்து Nanite வந்து எனேபிள் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளாக் கலரில் இருக்குது, ஒயிட் கலரில் இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக வந்து ஒரு மாதிரியாக இருக்குது, நல்லாவே இல்லை பார்க்க. ஸோ இது வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எந்த மெஷ்ஷை நீங்கள் கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த மெஷ்ஷை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு அதை வந்து நீங்கள் டீட்டெயில்ஸ் பேனலில் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் அதில் சைடில் வந்துட்டிங்கன்னா மெட்டீரியல்ஸ் டேப்பை வந்து பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி மெட்டீரியல்ஸில் தான் வந்து பிரச்சனை மெயினாக வந்து இருக்கும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு மெட்டீரியலாக கோத்ரூ பண்ணி பாருங்கள். இந்த மெட்டீரியல்ஸ் நான் கோத்ரூ பண்ணி பார்க்கும்போது 2 சைடு எரர் வந்து ஆனாக இருந்தது, அதனால தான் வந்து ஒர்க் ஆகலை ஒழுங்காக. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பழைய மாஸ்டர் மெட்டீரியல், ஸோ பழைய Unreal Engine 4 உள்ள மாஸ்டர் மெட்டீரியல். ஸோ அதை வந்து நான் வந்து மாற்ற போகிறேன். ஸோ அதை மாற்றுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட் ஃபோல்டர் போங்க. கண்டென்ட் ஃபோல்டரில் கண்டென்ட் அப்புறம் எம்எஸ் ப்ரீசெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா நிறைய ஃபோல்டர் இருக்கும், அதில் எம்எஸ் டிஃபால்ட் மெட்டீரியல் அப்படின்னு இருக்கும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு இந்த ஃபோல்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் குவிக்செல் மெகா ஸ்கேன் வந்து நீங்கள் புதுசாக Unreal Engine 5 உள்ள குவிக்செல் மெகா ஸ்கேனில் நீங்கள் Nanite வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ நான் ஆல்ரெடி அதை ஃபஸ்ட்டு வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன். அது டவுன்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த மாஸ்டர் மெட்டீரியல் உங்களுக்கு வந்துடும். கண்டென்ட் ப்ரௌசரில் நீங்கள் மாஸ்டர் மெட்டீரியலை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு டீட்டெயில்ஸ் பேனல் போனீங்க அப்படின்னா பேரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பேரண்ட் ஆப்ஷனில் கீழே வந்துட்டோம்னா ஆரோ மாதிரி இருக்கும். அந்த ஆரோவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மாஸ்டர் மெட்டீரியல் வந்து ரீப்ளேஸ் ஆகிடும், புது மாஸ்டர் மெட்டீரியலுக்கு வந்து ரீப்ளேஸ் ஆகிடும். ஸோ ஈஸியாக வந்து நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இது மாதிரி நீங்கள் அந்த மெஷ் எந்தெந்த மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுதோ எல்லா மெட்டீரியல்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேரண்ட் ஸ்லாட்டை வந்து நீங்கள் மாற்றணும். ஸோ இது மாற்றினீங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். சப்போஸ் நீங்கள் ஓன் மெட்டீரியல்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, நான் வந்து மெகா ஸ்கேன்ஸ் அசஸே வந்து யூஸ் பண்ணலை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட மெட்டீரியல்ஸ் வந்து கோத்ரூ பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி டாக்குமெண்டேஷனில் போட்டிருந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ் வந்து Nanite வந்து சப்போர்ட் பண்ணாது, அதனால அந்த ஆப்ஷன்ஸ் ஆன் ஆகிருந்தது அப்படின்னா அதை ஆஃப் பண்ணுறது மூலமா இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம ஈஸியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மெஷ்ஷில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 மெட்டீரியல்ஸ் வந்து அசைன் ஆகிருக்கு. ஸோ 2 மெட்டீரியலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ இன்னொரு மெட்டீரியலில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. 2 மெட்டீரியல் கரெக்டாக இருக்குது. பட் ஒரே ஒரு மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெட்டீரியல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபோலியேஜ் மெட்டீரியல். அது இந்த ஃபோலியேஜ் மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா ஒப்பாசிட்டி பிளெண்ட் மோடு. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மெஷ்ஷே வந்து ஒர்க் ஆகலை ஒரு மெட்டீரியல்னால. ஸோ அதை வந்து நான் திருப்பி ஃபிக்ஸ் பண்ணுறது மூலமா ஈஸியாக வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நம்ம வந்து இந்த மெட்டீரியலுக்கு இந்த ஃபோலியேஜ் மெட்டீரியலுக்கு இந்த மெட்டீரியல் கொடுக்கக்கூடாது, பட் வேறு வழியில்ங்கிற வசி நான் அந்த மெட்டீரியல் தான் கொடுத்தேன். இல்லைன்னா நம்மளுக்கு அந்த Nanite வந்து ஃபுல்லாக வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அதனால தான் இந்த மெட்டீரியல் வந்து நான் அசைன் பண்ணேன். ஸோ இது மாதிரி நம்ம எல்லா மெஷ்ஷுக்கும் எல்லா மெட்டீரியல்ஸும் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து Nanite வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், எல்லாமே கரெக்டாக இருக்குது, பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எல்லாமே கரெக்டாக ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த மெயின் மேப்பை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மெயின் மேப்பில் எதுவும் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ மெயின் மேப்லேயும் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ இதில் வந்து 2 சைடு இல்லாத வசி உங்களுக்கு ஷேடோஸ் வந்து ப்ராப்ளம் வரும். ஸோ லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நடுவில் இருக்க ஷேடோஸ் நடுவில் வரக்கூடிய ஷேடோஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பிரச்சனை வரும். ஸோ வேறு வழி கிடையாது. இது Nanite வேணும் அப்படின்னா நம்ம சில சாக்ரிஃபைஸ்லாம் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போதைக்கு ஷேடோஸ் கரெக்டாக இருக்குது, அது இந்த ஆங்கிளில் வச்சுருக்க வச்சு. இதே நம்ம இந்த ஆங்கிளில் போனோம் அப்படின்னா டாப் ஆங்கிளில் அந்த மெஷ்ஷோட டாப்பில் மட்டும்தான் நம்மளுக்கு ஷேடோஸ் வரும், சென்டரில் வராது. ஏன்னா 2 சைடு கிடையாது.
ஸோ இது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம வேறு ஏதாச்சும் ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணி இல்லை இன்னொரு மெஷர் டூப்ளிகேட் பண்ணி திருப்பி வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி நம்ம வேறு இது பண்ணி தான் நம்ம இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் Nanite எனேபிள் பண்ணாதப்போ 20 FPS வந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 45-50 FPS வருது. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லூமனும் உங்களுக்கு ஒர்க் ஆகுது. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு நிறைய பேருக்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கோத்ரூ பண்ணிட்டு இருந்தேன் நிறைய இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எனக்கு நிறையா வந்துட்டு இருந்துச்சு. நான் அதை வந்து கோத்ரூ பண்ணி இந்த மாதிரி இப்படி தான் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணேன். ஸோ சப்போஸ் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ரெடி பண்ணேன். ஸோ இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனல் வந்துட்டுருக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.